மைனா மதுன்னு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்களுக்கு ஒரே கோல் தான், இயர்லியர் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ 2 பேரும் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணாங்க. மைனா மந்த்லி 2000 எஸ்ஐபி பண்ணாங்க. ஆனால் மது கொஞ்சம் அதிகமாக 5000 எஸ்ஐபி பண்ணுறாங்க. 2 பேருமே 30 வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணாங்க. எந்த பிரேக்ஸும் எடுக்காமல், எந்த வித்ட்ராலும் பண்ணாமல், சூப்பர் டிசிப்ளின்டாக. ஆனால் ஹியர் கம்ஸ் a ஷாக்கிங் ட்விஸ்ட். 30 years later, மதுவோட 5000 SIP 3.9 crores இருந்துச்சு. மைனாவோட 2000 SIP 6.6 crores இருந்துச்சு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? லெஸ்ஸாக இன்வெஸ்ட் பண்ணவங்க எப்படி நிறைய இன்வெஸ்ட் பண்ணவங்களை விட அதிகமாக போயிருக்க முடியும்னு யோசிக்கிறீங்களா? சீக்ரெட் என்னன்னா, எஸ்ஐபியை ஸ்டெப் அப் பண்ணது. மைனா ஒவ்வொரு வருஷமும் எஸ்ஐபியை 20% இன்க்ரீஸ் பண்ணாங்க. முதல் வருஷம் 2000, 2வது வருஷம் 2400, 3வது வருஷம் 2880. அப்படியே 30 வருஷம் அந்த இதை சின்னதாக ஸ்டெப் அப் பண்ணதுனால பெரிய அமௌண்ட்டை அவங்களால கிரியேட் பண்ண முடிஞ்சுது. ஈவன் மதுவோட எஸ்ஐபி விட அதிகமாகவே. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, எஸ்ஐபி எப்பயும் பவர்ஃபுல்லானது. ஆனால் எஸ்ஐபியை ஸ்டெப் அப் பண்ணுறது இஸ் த ரியல் கேம் சேஞ்சர். ஸோ நீங்கள் இன்னும் நேரம் வரட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இதே நேரத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர், கொலீக்னு எல்லாரும் ஏற்கனவே மணி க்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் இன்றைக்கி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி மறக்காமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம மைனா மாதிரி. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா கவலைப்படாதீங்க. கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆல் டு ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்குது. அதை ஃபில் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க.